வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமோட டேட்டு, டைமு, பிளேஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் என்னென்ன டேட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2வது மாதம் பிப்ரவரி மாதம் 20, 21, 22, 23, 24, 26, 27, 28, 29 இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாதம் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் மார்ச் 1, 5, 6, 7, 11, 12 இந்த தேதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் நடைபெற போகுது. ஒன்ஸ் இதுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நான் டேட் டைம் பிளேஸ் எப்படி பார்க்குறது அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. முதல்ல எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்பேஜ்க்குள்ளே வந்துருங்க. இதான் உங்களோட வெப்சைட்டு ssc.nic.in. இதில் வந்ததுக்கப்புறம் மேலே பாருங்கள், ஹோமு, நோட்டீஸு, அப்ளை, அட்மிட் கார்டு, ஆன்சர் கீன்னு சொல்லி பல விதமான காலம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன் தான் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சவுத்தர்ன் ரீஜன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் 2024 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நவ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையும் டைப் பண்ணி நவ் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்டிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எங்கே நடைபெற போது, என்ன பிளேஸு, என்ன டிஸ்ட்ரிக்ட் சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் காட்டிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் டேட்லேருந்து 7 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.